ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் தான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, GoTranscriptை வந்து 2 வீடியோ போட்டிருந்தேன் இல்லைங்களா. GoTranscriptனால் என்ன, GoTranscriptல வந்து எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, அப்புறம் வந்து GoTranscriptல வந்து எனக்கு அப்ளிகேஷன் அப்ரூவ் ஆனது, இதெல்லாம் நான் வந்து ஒரு வீடியோ 2 வீடியோ 3 வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இப்போ என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, அக்கௌண்ட் வந்து என்னோடது க்ளோஸ் பண்ணிட்டாங்க. என்ன ரீசன் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, அதிலே மெயிலில் வந்து அனுப்பி வைக்கிறாங்க. அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ண முடியல, டேஷ்போர்டு எதுவும் வரமாட்டேங்குது. உங்களுக்கு நான் காமிக்காத காரணமே என்னென்னா, GoTranscriptல வந்து ரூல்ஸ் என்ன அப்படின்னா, எக்காரணத்து கொண்டும் அவங்களுடைய ஜாபு டேஷ்போர்டை காமிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூல்ஸ் வந்து போட்டிருக்காங்க. எந்த ஒரு சோஷியல் மீடியாலையும் வந்து நீங்கள் பப்ளிஷ் பண்ணாதீங்கன்னு சொல்லி தான் அக்ரிமெண்ட்டே வந்து உங்களுக்கு ப்ரைவசி பாலிசி நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஒர்க்கர் வந்து அவங்களுடைய டேஷ்போர்டை வந்து பப்ளிக்கில் சோஷியல் நெட்வொர்க்கில் போடக்கூடாதுங்கிறத அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் நான் வந்து டேஷ்போர்டு காமிக்கல. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிருக்கிறீங்களா, GoTranscriptல ஒர்க் பண்ணுறீங்களா, நீங்கள் வந்து காமிங்க சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் காமிக்காததுக்கும் சொல்லாத காரணமும் இதுதான். அவங்களுடைய ரூல்ஸை வந்து நான் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. டிஸ்பிளேயில் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த மெயில் பார்க்குறீங்க இல்லைங்களா, இந்த மெயில் தான் வந்து எனக்கு வந்துச்சு. இங்கிலீஷ் லாங்குவேஜ் வேர் ரிமூவ்டுன்னு சொல்லிட்டு குவாலிஃபிகேஷன் ரிமூவ்டுன்னு வந்துச்சு. இப்படி தான் வந்து அவங்க அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணுறதுக்கு வரும். இந்த மாதிரி மெயில் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண முடியாது. திரும்பவும் வந்து இதே அக்கௌண்ட்டை வச்சு ரீஅப்ளை பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பண்ண முடியும். அதுவும் வந்து அவங்க அப்ரூவ் பண்ணாதான். நான் வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ₹600 மேலே செலவு பண்ணிட்டேன். ஏன்னா வந்து ஃப்ரீலான்சர்கிட்ட வந்து நான் கான்டாக்ட் பண்ணி நான் பர்ச்சேஸ் பண்ணதாக உண்மை தான். அவங்க வந்து ஒரு சில பேர் வந்து $50 கேட்குறாங்க, நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஃபஸ்ட் டைம் நான் கான்டாக்ட் பண்ணும்போது அவங்க வந்து அவ்வளோ டாலர் கேட்கல. நான் என்ன கேட்டேன் அப்படின்னா, இது வந்து ஒரு 3 மினிட்ஸ் தான், 3.5 நிமிஷம் தான் ஆடியோ ஃபைலு, நீங்கள் வந்து இதுக்கு பண்ணி தருவீங்களான்னு கேட்டதுக்கு பண்ணி தருவோம், ஏற்கனவே நான் வந்து இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்குறேன், அவங்க பாஸ் பண்ணியிருக்கிறாங்க, ஒர்க்கு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லும்போது தான் எனக்கு வந்து அந்த எண்ணம் வந்துச்சு. சரி நாமளும் கொடுத்து நம்ம டெஸ்ட் எழுதி வாங்கிட்டு அதில் வந்து டெஸ்ட்டு பாஸ் பண்ணலான்னு நினச்சிட்டு நான் வந்து கொடுத்தேன். ஸோ அவங்களும் வந்து அந்த ஃப்ரீலான்சரும் வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா டெஸ்ட்டு முடித்து கொடுத்தாங்க, நானும் பண்ணேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க. அதையும் உங்களுக்கு வந்து ப்ரூஃப் வந்து மெயிலில் காமிச்சேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 to 3 டேஸ் தான் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னால் கான்சன்ட்ரேட் பண்ணி செய்ய முடியல. நான் எதனால் வந்து எனக்கு இந்த அப்ளிகேஷன் அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் ஆச்சு அப்படின்னு ரீசன் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரே ஒரு ரீசன் தான். அது வந்து ரொம்ப முட்டாள்தனம் பண்ணிட்டேன். என்ன அப்படின்னா, போன டைம் நான் வந்து சரியாக தான் அந்த இங்கிலீஷ் ஃபைல்லாம் அந்த ஆடியோக்கு ஏற்ற இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபைல் நான் பண்ணேன். ஸோ இந்த டைம் என்ன ஆச்சு அப்படின்னா, ஒன்று தான் செய்ய முடியும். ஒரு டைம் வந்து ஒரு ஒர்க்கு தான் அக்செப்ட் பண்ணி ஒரு ஒர்க்கை முடித்ததுக்கப்புறம் தான் அடுத்ததே நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ண முடியும். அதனால் நீங்கள் வந்து ஒரு ஒர்க்கை முடிகிற வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதை முடித்து சப்மிட் பண்ணதுக்கப்புறமே தான் அடுத்த ஒர்க்கு கொடுப்பாங்க. ஸோ அப்படி தான் வந்து GoTranscriptல இருக்குது. நீங்கள் எம்டெக்கில் வச்சுருக்க மாதிரி அசைன் பண்ணிலாம் வச்சு செய்ய முடியாது. அது ஒரு ரூல்ஸ் அதில் இருக்குது. நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஏற்கனவே நீங்கள் வந்து ஒரு டாஸ்க் வந்து நீங்கள் வச்சுருக்கீங்க, ஃபஸ்ட்டு இது கம்ப்ளீட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் வந்து வந்துடும். அதுக்கப்புறமே அது முடித்து சப்மிட் பண்ணதுக்கப்புறம் தான் அடுத்தது வரும். நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, அந்த எப்போவுமே வந்து நான் யூஸ் பண்ணலன்னு சொன்னேன் இல்லைங்களா, இப்போ இங்கிலீஷ் டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறதுக்கு வந்து ஒரு டூல் வந்து இருக்குது, அஸ்யூர்னு சொல்லிட்டு மைக்ரோசாஃப்டோட இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த டூலை யூஸ் பண்ணி நான் வந்து அந்த டூலை வந்து யூஸ் பண்ணி ஒரு வேர்டில் எடுத்து வச்சு எடிட் பண்ணி வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு ஒரு 2.5 நிமிஷத்துக்கு ஒரு ஃபைல் இருந்துச்சு, அந்த இதை அக்செப்ட் பண்ணி ஒர்க் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிட்டேன். ரெண்டாவது வந்து வேறு ஒரு ஆடியோ ஃபைல் இருந்துச்சு, அது வந்து அது பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன ஆகி போச்சுன்னா, ரெண்டும் வந்து ஒரே நேமில் வந்து நான் என்னோடய டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணி வச்சுருந்தேன். அந்த சேவ் பண்ணி வச்சுருந்ததுனா சரியான கவனிக்காமல் என்ன பண்ணிட்டேன்னா, சரி கரெக்டாக தான் இருக்குன்னு நினச்சிட்டு முன்னாடி பண்ண ஃபைலுடைய டிரான்ஸ்கிரிப்ஷன் டெக்ஸ்ட் ஃபைலையே வந்து ரெண்டாவது புதுசாக அக்செப்ட் பண்ணதுக்கும் சப்மிட் பண்ணிட்டேன். அது சும்மாவே வந்து உங்களுக்கு வந்து நார்மலாக அந்த பண்ணுறது கரெக்டாக பண்ணி நம்ம சப்மிட் பண்ணாலே மிஸ்டேக் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இது எப்படின்னா டோட்டலி வந்து தப்பு.
அதனால தான் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த இதுக்குன்னு தனியாக எடிட்டர்ஸ் இருக்காங்க GoTranscriptல. இதுக்கு வந்து சப்போர்ட் டீம்லாம் அவங்களே உட்காந்தெல்லாம் பண்ண மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க. GoTranscript கம்பெனிக்காரங்கலாம் பார்க்க மாட்டாங்க. எடிட்டர்ஸ் இதுக்குன்னே இருக்காங்க. அந்த எடிட்டர்ஸ் தான் பார்த்து உங்களுக்கு வந்து கரெக்டாக ஒர்க் பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணுவாங்க. அதை செக் பண்ணிவிட்டு கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் வந்து உங்கள் ஒர்க்கு அப்ரூவ் ஆகும், இல்லாட்டி அப்ரூவ் ஆகாது. எனக்கு வந்து 3.4 ரேட்டிங்ஸ் கொடுத்து அக்கௌண்ட்டே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. உங்களோட இங்கிலீஷ் டிரான்ஸ்கிரிப்ஷன் வந்து எலிஜிபிலிட்டி வந்து எடுத்துட்டோம், ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி மெயில் அனுப்பியிருக்கிறாங்க. இதுக்கு காரணம் இதுதான். நான் வந்து என்னடா இது மெயில் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு நான் வந்து அதுக்கப்புறமே தான் யோசித்து பார்த்தேன். நான் செஞ்ச தப்புனால தான் வந்து இந்த அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு நல்ல இங்கிலீஷ் நாலேஜ் தெரிஞ்சவங்க, இங்கிலீஷ் லிசனர் வந்து இருப்பாங்க. நான் கொடுத்துருக்க ஃப்ரீலான்சர்கிட்ட நீங்கள் கான்டாக்ட் பண்ணி ஒரு வேளை அதிகமான ப்ரைஸாக இருந்தாலும் நீங்கள் வந்து நான் வந்து அதுக்கு அனலைஸ் பண்ணி தான் இருக்கிறேன். வேறு யாராவது கிடைப்பாங்களா, வேறு யாராவது வந்து இதே மாதிரி கம்மியான அமௌண்ட்டுக்கு செஞ்சு தராங்களான்னு நான் சர்ச் பண்ணி தான் இருக்கிறேன். ஒருவேளை எனக்கு கிடைச்சிது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில், இப்போ இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதை நான் மென்ஷன் பண்ணி கொடுக்குறேன், அப்டேட் பண்ணுறேன், நீங்கள் வந்து பாருங்கள். ஓகேங்களா? ஸோ வந்து இது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வார்னிங் மெசேஜ் மாதிரி தான் உங்களுக்கு வந்து இருக்கணும். ஏன் அப்படின்னா நான் செஞ்ச மிஸ்டேக் நீங்களும் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. GoTranscript பற்றி இன்னும் நிறையா சொல்லணும் அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு கம்பெனியாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு ஃபைல் வந்து மாற்றி அனுப்பும்போது கண்டிப்பாக வந்து ரொம்ப பெரிய தப்பு தான். எந்த கம்பெனியாக இருந்தாலும் அதுதான் செய்வாங்க. கரெக்டான ஒர்க் பண்ணி பண்ணுறதுக்கே வந்து மிஸ்டேக் இருக்குதுன்னு சொல்லும்போது இந்த மாதிரி ஃபைலே வந்து மாற்றி நான் போட்டதுனால அவங்களுக்கு வந்து அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் காரணம். ஓகேங்களா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெக் ஃபேர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.